ஆமா நாய் என்ன ஒரு படத்தை கூப்பிட்டு போனான், குட் பேட் அக்லி. ரொம்ப அக்லியா தான் இருந்தது அந்த படம். தலை பிரசன்ஸ், தலை வாக், அப்புறம் தலை ஸ்டைல், அதை தவிர படத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, உங்களுக்கு அந்த படத்துல என்னதான் உனக்கு பிடிக்கல? படம் எங்கடா? சாரி, எனக்கு தெரியாது. அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அந்த மாதிரி இருந்தது. பேசிக்கலி எனக்கு 16:9 ரேஷியோல ஹரிசாண்டலா ரீல்ஸ் பண்ண வருது. எனக்கு என்னன்னா, இவனுக்கு நாஸ்டாலஜிக் ஃபீல் வேணும், தலையோட அந்த இது வேணும்னா அமேசான் பிரைம்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயே போய் பார்த்தா அததான்டா, அத பார்த்து ரீ-ரிலீஸ் பண்ற கல்ச்சரை திருப்பி எடுத்துட்டு வந்து ரீ-ரிலீஸ் பண்ணிருக்கு. ரீ-ரிலீஸ் பண்ணிருக்கு. இவனுக்கு தொல்லை தாங்கல. ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு ஃபேன் பாய் அவன், சம்பவம் நம்ம. இன்னைக்கு என்னன்னா, படத்துல படம் எங்க ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நான் அப்படி இப்படிலாம் பேசின ஒரு மனிதர், அஜித் வாழ்க, இவன் வாழ்க, அவன் வாழ்க, நீ எப்ப வாழ போறன்னு சொன்ன ஒரு மனிதர் திடீர்னு உட்காந்து பார்த்தா பீப் கட் பண்ணிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா த்ரிஷா எதுக்குன்னே தெரியல, ஒரு சீன்ல வந்து போய் திருந்திட்டு வா, இன்னொரு சீன்ல பேபி என்னடா இது அந்நியன் மாதிரி இவ மாத்தி பண்ணிக்கிட்டு. படத்துல ஒரு மியூசிக் டைரக்டருக்கான வேலைன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். என்னது, டவுன்லோட் பண்ணி ஆட் பண்றது. மலேசியா ஆகுது, கொரியா ஆகுது, ரஷ்யா ஆகுது, ரஷ்யா நடுவில் காமிச்சாங்களா அந்த கர்மமும் ஆகுது. திருச்சி திருச்சியே ஆகுது தாத்தா. சரி மச்சான், இந்த பக்கம் கோயம்புத்தூர் போக கோயம்புத்தூரே ஆகுது. புரியல எனக்கு, அவர் என்ன ஊரூரா போய் வியாபாரம் பண்ணிருந்தாரா? ஸ்பானிஷ் ஜெயில் டக்குன்னு ஏதாவது ஒரு கேரக்டர் ஞாபகம் வருது அப்படின்னா தூக்கி ப்ரொஃபஸரை போட்டாங்க. யாரு வந்து கேப்பா அப்படின்ட்டு ஒரு இது இல்லாம யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு கொரியன் டானை காப்பாத்திருக்காரு, அந்த ஒரு சீன்லயா கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கும் அப்படின்னு. கொரியன் டானை காப்பாத்திருக்கு பார்த்தா கொரியன் டானோட தம்பியை காப்பாத்துறதுனால கொரியா கூப்பிட்டாங்க. சரி, எங்க கூப்பிட்டாலும் போயிருவாரா? புரியல எனக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டா அவ்வளவு ப்ரொஃபசர் கூட ஜெயில அங்க ஸ்பெயின்ல ஒர்க் பண்ணிருக்கேன், உன் பையன் ஸ்பெயின்ல தான் இருக்கான். அப்ப அவனை வெளியே எடுக்கிறதுக்கு எதுவும் ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்புறம் சிம்ரன் எதுக்குன்னு எனக்கு புரியல. பேப்ஸ் பேப்ஸ் அப்படின்னு கோல் சொன்னா எல்லா பேப்ஸும் கண் எடுத்து மூஞ்சில வச்சுருவாங்க. தியேட்டருக்குள்ள போகும்போது இந்த கங்குவா படத்துக்கு எப்படி ரொம்ப சத்தமா இருக்கு. உண்மையாலுமே எனக்கு இந்த படத்துல நான் கங்குவா படத்துக்கு தியேட்டருக்கு போனது நல்ல வேலை. இந்த படத்துக்கு போனப்போ எனக்கு தோணுச்சு, அவர் யார் தெரியுமான்றது எனக்கு தூக்கத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது நேரடியா போய் அஜித் கிட்ட, சார் உங்க பேரு ஹாய் என் பாலா வாட் இஸ் யுவர் நேம் சொல்ல மாட்டாரு. அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கனா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கனா இங்க? அத நான் சொல்றேன். இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்தப்ப நான் உடனே சொன்னேன், நீ சொன்னது கரெக்ட் தான், போக வேணாண்டான்னு. இல்லடா நான் இவரெல்லாம் எதுக்குன்னே எனக்கு புரியல. பிரசனாக்கு யாரு அவருதான், அவருக்கு மெயின் டயலாக் இருக்குல்ல, மாமா மாமா அப்பா சொன்னாருங்க. பையன் கூட விட்டு போனதுக்காரமே அவனை பாத்துக்க அந்த பண்ண துப்பு இல்ல. ஐயோ, இந்த ஆமை வந்து இந்த துப்பாக்கியில வர்ற அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி நாங்கெல்லாம் எல்லாம் பேசுவோம், எல்லாம் கதறுவோம், அப்படி இருக்கு இப்படி இருக்கும்போம். ஆனா அந்த ஒரு படம் வருது அப்படின்னோடனே எங்களுக்குள்ள அந்த ஒரு மெசேஜ் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமை ஓட்டுக்குள்ள டிராகன் குட்டி இல்ல, ஆமை ஓட்டுக்குள்ள டிராகன் குட்டி இருக்கும். ரெட் டிராகன் அந்த டீம் ரெட் டிராகன் அனாவசியம். இந்த படத்துல கூட எனக்கு ஒன் ஆஃப் த டேக்அவேஸ் என்னன்னா, அனிமேட்டர்ஸ் வந்து நம்ம ஊர்ல நிறைய பேர் நல்லா வளர்ந்து வந்துட்டு சூப்பரா அந்த அனிமேஷன் சீக்வன்ஸ் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆமாமா, அந்த டாங்லியை காட்டுறதா இருக்கட்டும், ஜான்விக்கை காட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப கேட்கவோ தியேட்டரே அதெல்லாம் வந்து பயங்கரமா நல்லா இருந்துச்சு. அதான் தியேட்டரே சிரிச்சிட்டு இருந்துச்சு. ஆனாலும் ஒர்க்கா பார்த்தா சூப்பரா, அந்த ஓப்பனிங்ல தலையோட அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. எஃபர்ட்டா அந்த அனிமேட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல. எனக்கு தெரிஞ்சு அந்த அனிமேட்டர்ஸ் மட்டும்தான் அந்த படத்துல வந்து ட்ரூ டு தேர் ஆர்ட் வந்து அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது. மற்றபடி எனக்கு அஜித்தும் டைரக்ஷன் டீமும் சரி, அவங்களே ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டரியா தான் இருந்தாங்க. சும்மா வெறும் பில்டப் மட்டும்தான் இருந்ததே தவிர எனக்கு இது எதுக்கு பில்டப் பண்றாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நோஷன் இருக்கு ஒண்ணுமே புரியல. ஃபீல் பண்ண வச்சுட்டான், ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டான். ஒரு 10 கத்தி எக்ஸ்ட்ரா முதுகுல குத்திட்டான்.
எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இவர் நடிக்காமலும் இருக்கலாமே, ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. இவனுக்கு ஒரு பக்கம் அப்படி இருக்கு, எனக்கு என்னன்னா ஒரு பக்கம் என்னைக்காவது என் நண்பன் மச்சான் இந்த படம் வேணாண்டா அப்படின்னு சொன்னா இனிமே கேட்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு.